பிரைஸ் லார்ட். இயேசு நாமத்தினாலே இந்த மதிய நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாள்களில் அவனை விடுவிப்பார் என்று போடப்பட்டிருக்கு. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் அது எளிமையான தமிழில் இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது இங்கிலீஷில் அதாவது எளிமையாக அதை பார்ப்போமானால், இல்லை எளிமையான தமிழில் பார்க்கணும்னா இன்னும் அந்த வசனத்தை நல்ல அழகாக புரிந்து கொள்ள முடியும். ஏழைகள் வெற்றி பெற உதவி செய்யும் ஒருவன் பல ஆசீர்வாதங்களை பெறுவான். தொல்லைகள் வரும்போது கர்த்தர் அவனை என்ன செய்வார்? தொல்லைகள் வரும்போது கர்த்தர் அவனை மீட்பார். அப்போது ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு காரியம். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் ஏழைகளுக்கு இலவசமாக பொருள்களை கொடுக்கிறான் என்று சங்கீதம் 112:9 சொல்லுகிறது. அவனது நன்மை என்றென்றைக்கும் தொடரும். அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிற நாம் மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த வரைவைக்கு நாம் இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்க வேண்டும். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறது என்பது அடுத்தவர்களை வெற்றி பெற செய்ய வைப்பது ஒரு காரியம். அவர்களை தேவனுக்குள்ளாக நடத்தி, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம், இல்லை சில நபர்கள் சில இடத்துல போக முடியாத மூர்க்க குணம் கொண்ட மக்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கும், அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல நம்பிக்கை இருக்கும். அவர்கள் மத்தியில் போய் அவர்களுடைய திறமைகளை எடுத்து சொல்லி அவர்களுக்கு இருக்கிற அந்த அவர்கள் மேல் வைத்திருக்கிற தேவ அன்பை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவோமானால் அவர்கள் நல்ல நலன்களை பெற்று அவர்கள் ஆண்டவருக்காக பயன்படுவார்கள், சமுதாயத்திற்கும் பயன்படுவார்கள். உபாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின நான் உங்களுக்கு எளிய தமிழ் நடையில் வாசித்து காமிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தேசத்தில் உங்களில் யாராவது ஒருவன் ஏழை எளியவனாக இருந்தால் அவர்கள் மத்தியில் நீங்கள் யாரும் சுயநலம் உள்ளவர்களாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் அந்த ஏழை எளியவனுக்கு கை கொடுத்து உதவ மறுத்துவிடக்கூடாது. ஆமாம், கை கொடுத்து உதவுவதற்கு மறுத்து விடக்கூடாது. ஏன்? ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஊழியம் கொடுத்துருக்கிறார். என்ன ஊழியம் தெரியுமா? மற்றவர்களை கை கொடுத்து தூக்கி விடுகிற ஊழியம். இயேசு நம்மளை எப்படி மீட்டெடுத்தாரோ நாமும் ஜனங்களை அவருடைய கைக்கு நேராய் கொண்டு வந்து இயேசுவின் கையினால் அவர்கள் தூக்கி விடப்படத்தக்கதாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த உபாகம் 15:8 சொல்லுகிறது, நீங்கள் அவனுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை கடன் கொடுத்து உதவ வேண்டும். பாருங்க, கை கொடுத்தல், உதவி செய்தல், ஆர்வம் காட்டுதல், அவங்களுக்கு எந்த நன்மை செய்வதில் மறுத்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மதிய வேளையில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறது என்பது எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் புறந்தள்ளப்பட்டவர்களையும் வெற்றியடைய செய்வதற்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்தும் கருவிகளாய் மாற்றுகிறார் என்பதை உணர்ந்து ஊழியம் செய்வோமானால் தேவன் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய நாட்டையும் நம்முடைய சமுதாயத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you.